ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3 அர்த்தசாஸ்திரம் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 872 ஆரம்பிக்கிறது. சாகுந்தலத்தில் ஒரு அரசன் சகல உயிர்களிடம் எவ்வளவு பிரியத்துடனும் சிம்பத்தியுடனும் இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. கணவருடைய ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள் துஷ்யந்தனை பார்க்க வந்திருப்பதாக அவனுக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் அவன் ஏதாவது பெரிய தப்பு நடந்திருந்தாலோ அல்லது கஷ்டம் ஏற்பட்டிருந்தாலோ அன்றி ஆசிரமவாசிகள் ராஜ சமூகத்துக்கு வரமாட்டார்களே என்று நினைக்கிறான். அப்பொழுது அவன் தனக்குத்தானே ரிஷிகளின் தபசுக்கு குந்தகமாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமா, அவர்களுடைய வனத்திலே சுயேட்சையாய் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சாது மிருகங்களை யாராவது இம்சை பண்ணியிருப்பார்களா, அல்லது என்னுடைய தவறு எதனாலாவது செடி கொடிகள் புஷ்பிக்காமலும் பழுக்காமலும் போயிருக்குமா என்று சொல்லிக்கொள்வதாக வருகிறது. அதாவது 5வது அங்கம். ராமர் தன்னுடைய ராஜ்யத்தில் ஒருவனுக்கு புத்திரசகம் ஏற்பட்ட போது அது வர்ணாசிரம தர்மங்களைத்தான் சரியாக பரிபாலனம் பண்ணாததன் விளைவே என்ற காரணத்தை கண்டுபிடித்து அப்படி தர்மம் மீறினவனை சிக்ஷித்திருக்கிறார். சாகுந்தலத்தின் ஆரம்பத்திலும் ராஜாக்களுக்கு வர்ணாசிரம அனுஷ்டானத்தில் இருந்த நம்பிக்கையை காட்டுவதாக ஒரு கட்டம் வருகிறது. சாகுந்தலையை பார்த்தவுடன் துஷ்யந்தன் மனசில் பிரேமை உண்டாகிவிடுகிறது. அவளுடைய சகிகள் அவளை பரிகாசம் செய்ததிலிருந்து அவள் கல்யாணமாகாதவள் தான் என்று அவனுக்கு தெரிகிறது. அதனால் தனக்கு பிரேமை உண்டானதில் தப்பு இல்லை என்று நினைக்கிறான். ஆனால் உடனேயே இவள் கண்வ மகர்ஷியின் புத்திரி என்றல்லவா தெரிகிறது. அப்படியானால் பிராமண பெண்ணாக அல்லவா இருக்க வேண்டும். அவளிடம் சத்திரியனான என் மனஸ் போகப்படாதே. ஆனாலும் என் மனஸ் அவளிடம் போகிறதே. சத்துக்களின் அந்தக்கரணம் தப்பு செய்யவே செய்யாது. அதனால் இவள் பிராமண பெண்ணாக இருக்க முடியாது என்று முடிவு பண்ணுகிறான். அவன் சகுந்தலையின் பிறப்பை பற்றி ஒரு விதமாக அனுமானம் பண்ணி தான் அவளை பிரியப்படுவது வர்ண தர்மத்துக்கு விரோதமாக இராது என்று தீர்மானிக்கிறான். அவன் பண்ணின அந்த அனுமானம் தப்பாக போனாலும் வாஸ்தவத்தில் சகுந்தலை கண்வரின் வளர்ப்பு பெண்தானே. சத்திரியராய் பிறந்த விஸ்வாமித்திரருக்கும் அப்சரஸ்திரியான மேனகைக்கும் பிறந்தவள் தானே சகுந்தலை. இங்கே சத்துக்கள் என தக்கவர்களாகவே ராஜாக்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர்களின் அந்தக்கரணம் தன்னெறியாமல் கூட வைதிகமான வர்ண விபாகங்களுக்கு வித்தியாசமாக போகாது என்றும் கவி உணர்த்துகிறார். ராஜாக்களுக்கு இவ்வளவு பொறுப்பு தவறுதால் பாவத்துக்கு ஆளாகிவிடக்கூடாது என்ற பயமும் கவலையும், இதனாலேயே தர்ம ராஜ்ய பரிபாலனத்தில் ஆழ்ந்த கவனமும் ஈடுபாடும் இருக்கும்படியாகத்தான் தர்மசாஸ்திரம் மட்டுமின்றி அர்த்த சாஸ்திரமும் ராஜநீதிகளை வகுத்து கொடுத்திருக்கிறது. கஜானாவை எப்படியாவது ரொப்பிக்கொண்டு விடுவதில் அக்கால ராஜாக்கள் குறியாகவே இருக்கவே இல்லை. இதற்கு நிரூபணமாக காளிதாசன் சாகுந்தலத்தில் ஒரு சீன் எழுதியிருக்கிறான். 6வது அங்கம். கடல் வாணிபம் செய்கிற ஒருவன் கப்பல் உடைந்து மூழ்கி போய்விட்டதாயும் அவனுக்கு சந்ததி இல்லாததால் அவனுடைய சொத்து புறாவும் கஜானாவை சேர்ந்து விடுவதாகவும் துஷ்யந்தனுக்கு நிதி மந்திரி ஒரு நோட் அனுப்புகிறார். உடனே துஷ்யந்தன் அத்தனை செல்வத்தையும் ஆர்ஜனம் செய்து கொண்டு விடலாம் என்று பறக்காமல், பெரிய வியாபாரி என்றால் பல கல்யாணங்கள் பண்ணி கொண்டிருப்பானே, அப்படி இருந்தால் அவனுடைய பொண்டாட்டிகளில் எவ்வளவு கர்ப்பமா இருக்கிறாளா என்று விசாரிக்க வேண்டும் என்கிறான். அவன் நினைத்தது போலவே செத்துப்போன வியாபாரியின் ஒரு சம்சாரம் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் என்று தெரிகிறது. அப்படியானால் சொத்து கஜானாவை சேராது, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையைத்தான் சேரும் என்று துஷ்யந்தன் தீர்ப்பு பண்ணுகிறான். பொருளாசை இல்லாத தர்ம நியாயத்தோடு ராஜாக்களின் ஆழ்ந்த மனுஷ்யாபிமானத்தை காட்டுவதாகவும் அதோடு கூட தர்மத்தை மீறாமல் இருக்கிற பண்பை பிரதிபலிப்பதாகவும் அப்பொழுது துஷ்யந்தன் ஒரு காரியம் பண்ணுகிறான். பதியை இழந்தவர்கள் புத்திரன் இல்லாதவர்கள் யாவருக்கும் ராஜாவை ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு பிரகடனம் பண்ணுகிறான். அதிலே எந்த பந்து காலமானவருக்கும் அந்த பந்துவாக நான் இருப்பேன் என்கிறான். பதியை இழந்தவர்களிடம் இப்படி சொல்வது அசம்பாவிதம் என்பதால் உடனேயே தர்மத்துக்கு மாறாக இல்லாத உறவு முறைகள் மாத்திரமே என்று ஒரு கண்டிஷன் சேர்க்கிறான். சாணக்கியனும் இக்கால வெல்ஃபேர் ஸ்டேட்டின் லட்சணங்களாக சொல்லப்படும் அனாதைகளின் ரட்சணையை ராஜாவின் கடமையாக சொல்லியிருக்கிறார். ஏழைகள், கர்ப்பிணிகள், அனாதைகள், வயசானவர்கள், வியாதிஸ்தர்கள் ஆகியவர்களை ராஜாங்கம் ரட்சித்தாக வேண்டும் என்கிறார். முக்கியமான 2 அரச கடமைகள். இப்படி ராஜாங்கத்துக்கு பல காரியங்களையும் கௌரவமான பண்புகளையும் கொடுத்திருந்தாலும் அர்த்தசாஸ்திரமானது இவற்றில் 2 மிகவும் முக்கியமானவையாக சொல்லியிருக்கின்றன. இதுவரை சொன்னவையெல்லாம் அநேகமாக ரட்சணையில் வருகிறவை. இப்பொழுது சொல்லப்போகிற 2ம் சிக்ஷணையில் வருபவை. ரட்சிப்பதற்கு அங்கமேதான் தார்மீகமாக சிக்ஷிப்பது. பயிரை வளர்க்க வேண்டுமானால் களையை பிடுங்கி எறியத்தான் வேண்டும்.
உள்நாட்டில் குற்றம் பண்ணவர்களுக்கு தண்டனை கொடுத்து சிக்ஷிப்பது, வெளிநாட்டு எதிரி ராஜாவையும் சைன்யத்தையும் யுத்தத்திலே சிக்ஷிப்பது என்ற இரண்டும் ராஜாவின் காரியங்களில் தலையான இடம் பெறுகின்றன. உள்நாட்டு தண்ட நீதி ஆனாலும் சிக்ஷிப்பதை, அதாவது தண்டிப்பதை எடுத்தெடுப்பில் சொல்லியிருக்கவில்லை. உள்நாட்டு பிரஜைகளை பொறுத்தமட்டில் ராஜா அவர்களை சன்மார்க்கத்தில் செலுத்துவதற்காக எதுவுமே பண்ணாமல் அவர்கள் தப்பு பண்ணினால் மாத்திரம் தண்டிப்பது என்று வைத்துக் கொள்ளவில்லை. இந்த நாளில் அரசாட்சி முறைக்கும் பிரஜைகளின் நன்னெறிகளை அபிவிருத்தி செய்வதற்கும் நேர் சம்பந்தமில்லாதது போல அக்காலத்தில் இல்லை. ஜனங்கள் அவரவர் தர்மத்தை அனுசரிப்பதற்கு ராஜா எல்லா விதத்திலும் ஊக்க உற்சாகங்களை கொடுத்து வந்தான். சத்துக்களை கொண்டு நிறைய தர்ம பிரச்சாரம் செய்தான். அந்தந்த ஜாதி நாட்டாண்மை அதிலுள்ள அவர்களை ஒழுங்குகளுக்கு கட்டுப்பட்டிருக்கும்படியாக பண்ணினான். ஆலயத்தை சமூகத்துக்கு மத்தியஸ்தானமாக ஆக்கி ஜனங்கள் ஈஸ்வர பக்தியால் தர்மிஷ்டர்களாக இருக்கும்படி பண்ணினான். இப்படி நேராக தர்மரட்சணை பண்ணினதாலேயே அப்படியும் அவர்கள் கெட்டுப்போகிற போது அவர்களை இந்த நாள் ஸ்டாண்டர்ட் படியாக கடுமையாகவே சிக்ஷித்தான். குற்றவாளிகளிடம் கூடுதலாக தயா தாட்சியம் காட்டுவது குற்றங்களுக்கு ஊக்கம் தருவதே ஆகும் என்பதுதான் சாஸ்திர அபிப்பிராயம். இப்பொழுதுதான் பெர்சுவேஷன் என்பதால் நயமான முறையில் அவர்களாக மனம் மாறி திருந்த பண்ணணும் என்று நிறைய பேசுகிறார்கள். சாதாரண மனுஷ நேச்சர் இருக்கிற லட்சணத்தில் இப்படி எவராது திருந்தினதாக இவர்களால் காட்ட முடியுமா என்பதே கேள்வி. ஜெயிலில் சௌகரியமெல்லாம் பண்ணி கொடுப்பது என்றால் வெளியிலே வேலை வெட்டி இல்லாமல் திண்டாடுகிறவர்களுக்கு அங்கே, அதாவது ஜெயிலுக்கு போய் நாம் பாட்டுக்கு தின்னு கொண்டு தூங்கிக் கொண்டு இருக்கலாமே என்றுதான் தோன்றும். தர்மரட்சணைக்கென்று டைரக்டாக சர்க்கார் எதுவும் செய்யாமல் அதே சமயத்தில் அரசியல்வாதிகள் தங்களுக்கும் தங்களுடைய கொள்கைகளுக்கும் சமூகத்தில் முக்கியத்துவத்தை உண்டாக்கி கொண்டு விட்டதால் தர்ம பீடங்களின் செல்வாக்கும் தர்ம சாஸ்திரங்களின் அதாரிட்டியும் மங்கிப்போய் ஜனங்கள் தர்மத்துக்கு பயப்பட வேண்டும் என்ற உணர்ச்சியை இப்பொழுது ரொம்பவும் இழந்து விட்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் குற்றம் செய்வது நேச்சுரல் தான் என்று வேண்டுமானாலும் இந்த கால குற்றவாளிகளை ரொம்பவும் தண்டிக்காமல் விடுவதற்கு நியாயம் சொல்லலாம். ஆனால் முற்காலத்தில் பிரஜைகள் தர்மத்தை அனுசரிப்பதற்கு ராஜாங்கம் ரொம்பவும் ஆதரவாக இருந்தது. அதற்கானவற்றை பண்ணி கொடுத்த போதும் அவர்களில் சிலர் தப்பான வழியில் போனால் அங்கே தாட்சிணியம் காட்ட இடமில்லை தானே. அதனால்தான் கடுமையான தண்டனைகளை சொல்லி இருக்கிறது. இப்படி இருந்தால்தான் அப்பொழுது மொத்த சமூகம் நல்லபடியாக இருந்தது. நல்ல ஜனங்கள் துஷ்டர்களினால் கஷ்டத்துக்கு ஆளாகாமல் நிம்மதியாக வாழ்க்கையை நடத்தினார்கள். மொத்தத்தில் நம் தேசம் லோகத்திலேயே நன்னெறிக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது என்பதை கவனித்தோமானால் ராஜதண்டம் சாஸ்திரப்படிதான் செயல்பட வேண்டும் என்பதை ஒப்புக்கொள்வோம். மெகஸ்தனிஸிலிருந்து ஆரம்பித்து நம் தேச நிலைமையை பற்றி அவ்வப்போது இங்கே வந்து எழுதி வைத்திருக்கிற அயல் நாட்டவர்கள் எல்லோரும் ஒருமுகமாக இங்கே ஜனசமூகத்தில் காணப்பட்ட ஒழுக்கத்தையும் நல்ல குணத்தையும் ஸ்தோத்திரித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு ராஜசிக்ஷை முறையும் ஒரு காரணமாகும். இப்பொழுது நம் ஜனசமுதாயம் எப்படி இருக்கிறது என்று நமக்கும் தெரியும். ஆனாலும் தண்டநீதி சாஸ்திரத்தை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகா. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.